பணத்தை இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி 2 கோடி பணம் சுருட்டிய முள்படுக்கை சாமியார். வாஸ்து பிரச்சனை என கூறி வீட்டையே இடிக்க வைத்த அண்டா சாமியார். நம்பி வந்த பக்தரின் மனைவி மற்றும் மகளை கடத்திய சதுர்வேதி சாமியார். அந்தரங்க இடங்களில் மச்சம் பார்த்து வாழ வழி சொல்வதாக கூறி புகைப்படம் பிடித்த நந்தன சாமியார். தீராமல் தொடர்ந்து வரும் சாமியார்களின் அட்டூழியங்கள். இது மாதிரியான நபர்களை மக்கள் நம்புவதற்கான காரணம் என்ன? சமூகத்தில் நாம் நிகழ்ச்சியில் நான் உங்கள் பார்த்திபன். ஒரு பிரச்சனையை தீர்க்க சாமியார்கிட்ட போய் பல பிரச்சனையை இழுத்துட்டு வந்த கதையாக தாங்க இப்பெல்லாம் இருக்கு. ரீசெண்டாக ஒரு சாமியார் இணையத்தையே ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்கார். அவர் யாருன்னா முள்படுக்கை சாமியார். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா முள்படுக்கையில் ஏறி அமர்ந்துக்கிட்டு குறி சொல்லுவார். இவர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தை சார்ந்தவர். வேற தொழில் பண்ணாலும் கூட இவருக்கு குறி சொல்றதுல தான் ஆர்வம் அதிகமாக இருந்திருக்கு. ஏன்னா இதில் தான் அளவுக்கு அதிகமான பணம் அவருக்கு குவியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சமயத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சின்னதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பணக்காரங்களையா தனக்கு குறி சொல்ல வரும்போது அவங்களே கண்காணித்து உங்களோட தொழில் இன்னும் சிறப்பாகணும், உங்களுடைய பணம் இரட்டிப்பாகணும் அப்படின்னா நான் ஒரு பூஜை செய்ய போகிறேன், அந்த பூஜையில் உங்கள் பணத்தை கொடுங்க, அந்த பூஜையில் வச்சு நான் செஞ்சதுக்கப்புறம் உங்கள் பணம் இரட்டிப்பாகிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. இதை நம்பி ஏமாந்த பலர் லட்சக்கணக்கில் தங்களோட பணத்தை கொட்டியிருக்காங்க. தோராயமாக 2 கோடி வரைக்கும் பணத்தை வாங்கி சுருட்டியிருக்காரு. அந்த பக்தர்களையும் இன்று நாளை அப்படின்னு அவர் ஏமாத்திட்டே இருந்திருக்காரு. அதாவது அந்த பூசை இந்த பூசை இன்னும் ஒரு வருஷத்தில் பண்ணிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4-5 வருடங்களா இது மாதிரி கடத்தி பல பேர்கிட்ட இன்னும் சுருட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் அவர் ஏமாற்று பேர் வழி அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 5 வருடம் வரைக்கும் அவர் இந்த குறி சொல்றதை வச்சு பல கோடி சுருட்டி இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த முள்படுக்கை சாமியார் அப்போ பொய் சாமியார் அப்படின்னா அவரால் எப்படி அந்த முள்ளில் ஏறி குதிக்க முடியுது அப்படின்னா ஒரு ஏணியை வச்சு கரெக்டாக அது மேலே ஏறி போயிட்டு அவர் கரெக்டாக அந்த குதிக்கிற இடம் முதுகு பகுதியில் அவர் எந்த சைடு குதிக்க போகிறாரோ அந்த இடத்த நல்லா முள்ளை தட்டிட்டு நல்லா தட்டினதுக்கப்புறம் உடைந்த முள் இருக்கும் இல்லைங்களா, நல்லா உடைந்ததுக்கப்புறம் அந்த இதெல்லாம் இருக்கும்போது அவர் அதில் குதிக்கிறதும் அதை பார்க்குற மக்களுக்கு இப்படிப்பட்ட முள்ளில் அவர் குதிக்கிறாரே அப்படின்னு பரவசம் அடைஞ்சு தான் இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்காரு. இதுவும் ஒரு வகையான சித்து விளையாட்டு தான். மக்களை நம்ப வைக்கிற ஒரு வித்தையில் இதுவும் ஒன்று. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அண்டா சாமியார். இவரும் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தை சேர்ந்தவர் தான். இவர் எப்படின்னா வட்ட வடிவில் கோடை போட்டு அதுக்கு நடுவில் ஒரு பெரிய அண்டாவை வச்சு அந்த அண்டாக்குள்ளே இவர் ஏறி உட்காந்து பாராம். பார்க்குறவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தவ முனிவரா அப்படின்ற ஒரு பிரம்மையை கொடுத்துட்டு அவங்களுக்கு இவர் ஜோதிடம் குறி சொல்றது வச்சிருக்காரு. அப்போ ஒரு பெண் போறாங்க, என் வீட்டில் பெரிய பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்கு, நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி, உங்களுடைய கணவரோட ஆன்மா தான் சாந்தி அடையல, அதனால நீங்க கொஞ்சம் பரிகாரம்லாம் பண்ணணும், வீட்டை மாற்றணும், கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னும் போது என்கிட்ட காசு இல்லைன்னொன்னே சரி கொஞ்சம் காசு கொடுங்க நான் பார்க்குறேன்னொன்னே அந்த அம்மாவும் வீட்டில் இருக்கிற ஒரு 30,000 பணத்தை எடுத்துகிட்டு கொடுத்துருக்காங்க. இவர் போயிட்டு அந்த 30,000 வச்சு சின்னதாக ஒரு பகுதியெல்லாம் வீட்டிலேயே ஒரு பகுதியை இடிச்சு விட்டு அதுக்கப்புறம் வந்திருக்காரு. அந்த பெண் தனக்கு இன்னுமே துன்பம் தீரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்கள் கணவர் கட்டின தாலியிலையும் அவர் கொடுத்த அந்த மோதிரத்துலேயும் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது, அந்த மோதிரத்தையும் தாலியையும் உருக்கி அது கூட கொஞ்சம் பணமை எடுத்துட்டு வாங்க, அதை வச்சு நான் உங்களுக்கு வேற விதமாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நம்பினா அந்த அப்பாவி பெண் மீண்டும் அந்த தங்கத்தை உருக்கி கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அதையும் அவர் அப்படியே முழுசாக விழுங்கிட்டார். அதுக்கப்புறம் தான் அந்த பெண்ணுக்கு புரிஞ்சிருக்கு நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்றது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சாமியார் சதுர்வேதி சாமியார். இந்த சதுர்வேதி சாமியார் நித்யானந்தாக்கெல்லாம் கும்பனாய் இருந்தவர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது முன்னோடியாக இருந்தவர். 2000 ஆண்டு காலகட்டத்தில் இவரை தெரியாதவங்களே இல்லைன்ற மாதிரி தமிழகத்தில் இருந்தவர். தி நகரில் ஸ்ரீ ராமானுஜர் மிஷன் ட்ரஸ்ட் அப்படின்ற பேரில் ஒரு அறக்கட்டளையை நிறுவி அங்கேயே ஆன்மீக சொற்பொழிவாற்றி அதை தாண்டி மற்ற இடங்களுக்கும் பக்தர்கள் அழைத்தாங்கன்னா அங்கே போயிட்டும் சொற்பொழிவாற்றுறது தான் இந்த சதுர்வேதி சாமியாரோட முழு நேர பணியாக இருந்தது. அப்படி ஒரு பக்தர் தன்னோட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு போனப்போ தான் சதுர்வேதி சாமியாரோட முழு சுயரூபமும் தெரிய ஆரம்பித்தது. அந்த வீட்டுக்கு போனோடனே இந்த வீட்டில் கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, நான் கொஞ்ச நாள் இங்கே இருந்து இது என்னன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்லேயே அடித்தளத்தில் அந்த நபர் வச்சிருக்கார். அதாவது அந்த சதுர்வேதி சாமியார். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பார்த்தா அந்த சதுர்வேதி சாமியார் அந்த தன்னை அழைத்துட்டு போன அந்த பக்தர் இருக்கார் இல்லையா, அந்த தொழிலதிபர், அவரோட மகளையும் மனைவியையுமே மயக்கி தவறான உறவும் அவங்க கூட வச்சுட்டு இருந்திருக்கார். விசேஷ பூஜைன்ற பேரில் அவங்கள ஆட்படுத்தி தன்னை ஒரு கிருஷ்ண சுரூபமாக அவங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்திக்கிட்டு
மிகவும் கீழ்த்தரமான வேலைகளை ரொம்ப சாதுரியமாகவே பார்த்துட்டு இருந்திருக்கார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட தொழிலதிபர் அவரை விரட்டி அடிக்க முற்படும் போது தான் மீண்டும் சதுர்வேதி சாமியார் தன்னோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறார். என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த மனைவி மகள் 2 பேரையுமே ஆந்திரா கடத்திட்டு போயிடுறார். அதுக்கப்புறமா அந்த தொழிலதிபர் கம்ப்ளைண்ட் பண்ணி அவரை மீட் எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் அவர் மேலே குண்டர் சட்டம் பாஞ்சு அதை உச்சநீதிமன்றத்தில் அவர் போய் நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாமீனில் வெளியே வந்து அப்புறம் 2016 ஒரு கேஸில் சிக்கி 2020 மீண்டும் அவர் வந்து அந்த வழக்கை வந்து புதுப்பிச்சு அவரை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து தப்பித்து ஓடுகிறார். இப்போ வரைக்குமே தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளியாக தான் இந்த சதுர்வேதி சாமியார் இருக்கார். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சாந்தா சாமிகள். அதாவது ரொம்ப சாந்தமாக இருப்பாராம். இவர் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம், அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போலி சாமியார்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. சில நேரம் ஒரே மாவட்டத்திலே நிறைய போலி சாமியார்கள் இருப்பாங்க. இவர் வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கார். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தனக்கு வரக்கூடிய பக்தர்களோட கவனத்தை ஈர்த்து அவங்ககிட்ட ஒரு நல்ல பேரை சம்பாதிச்சதுக்கு அப்புறமா உங்களோட பணத்தை வந்து என்கிட்ட கொடுங்க, ஒரு 5 லட்சம் கொடுங்க, மும்பையில் எங்களுக்கு வந்து வேற கிளைகள் இருக்கு, அங்கெல்லாம் போட்டு உங்களுக்கு 5 கோடியா வெறும் 3 மாசத்துல உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. அதை நம்பி 45 லட்சம் கணக்கில் வந்து நிறைய மக்கள் வந்து பணத்தை போடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமும் அவர் பணத்தை திருப்பி கொடுக்காததுக்கப்புறம் முதலையாவது கொடுங்க சாமி அப்படின்னு கெஞ்சி கிளறினதுக்கு அப்புறமா 50 லட்சத்துக்கு ஒரு காசோலை கொடுக்குறார். அந்த காசோலையும் வந்து பணம் இல்லைன்னு ரிட்டர்ன் வந்துடுது. அதுக்கப்புறமா அவர் போய் கேட்கும்போது இவங்கெல்லாம் வந்து பொதுவாகவே இந்த மாந்திரிகம் செய்வங்களே, இந்த ஜோசியக்காரங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம போய் எதிர்த்து கேட்குறோம் அப்படின்னா, உன்னை நான் பில்லி சுனியை வச்சிருவேன், உன்னை செய்வனை வச்சிருவேன், உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு, எனக்கு மாந்திரிகம் தெரியும் அப்படின்னு மிரட்டி நிறைய ஒரு போக்கு காட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் காவல்துறையில் அவர் கைதும் பண்ணப்பட்டிருக்காரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சாமியார் நந்தன சாமியார் அப்படின்ற அந்தரங்க சாமியார். இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, இவர் ஹைதராபாத்தை சேர்ந்தவர். இவர் வந்து தன்னோட சீடர்களை பயன்படுத்தி பெண்கள்கிட்ட போயிட்டு கொஞ்சம் வசீகரமாக பேச சொல்லிட்டு, உங்களோட அந்தரங்க பகுதிகளில் மச்சங்கள் இருந்தால் அதை வந்து எங்களுடைய குருக்கிட்ட காமிக்கிறோம், அவர் அந்த மச்சத்தை வச்சு நீங்க வாழ்றதுக்கு என்ன வழி, எந்த வழியில போனா நீங்க சீக்கிரமா பணக்காரர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்களை வந்து அந்தரங்கங்களா புகைப்படங்களாகவும் காணொலிகளாகவும் எடுத்திருக்காங்க. அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சர்ச்சைக்குள்ளாகி அவர் பிரச்சனையில மாட்டியிருக்காங்க. ஆனாலும் அந்த அந்தரங்க சாமியார் அதுல இருந்து தப்பித்துட்டார். இன்னும் அவர் வந்து கைதே பண்ணப்படல. மக்கள் ஏன் இந்த சாமியார்கள் நாடி போறாங்க? இதுதான் ஒரு பிக்கஸ்ட் கொஸ்டின். மக்களுக்கு வந்து தங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காகவும் நீ நல்லா வந்துருவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடியவங்க ஒரு இடத்துல தேவை. இறைவன்கிட்ட எப்பவுமே போய் நம்ம மன ஆறுதலை தேடுறோம். இப்போ சிலர் என்ன பண்றாங்கன்னா, நான் தான் இறைவன் எனக்குள்ளதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலி சாமியார்களை உருவெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களே என்ன பண்றாங்க, குறுக்கு வழியில போயிட்டு நம்ம ஈஸியா பலன் அடைஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு உள்ளாகி தங்களோட பிரச்சனைகளை தீர்க்க போறதுக்காக அங்க போய் ஏகப்பட்ட பிரச்சனைகளை உள்ள வாங்கிக்கிறாங்க. சின்னதாக அதாவது பரிகாரம் அது மாதிரி திருட்டுகள்லாம் தாண்டி இப்போ வந்து இது மாதிரி பணத்தை இரட்டிப்பாக்கி தர்றேன் அப்படின்ற மக்களோட ஆசையை தூண்டி விட்டு அதில் குளிர்காயிற வர்க்கமாக வந்து பல சாமியார்கள் உருவாகிட்டு இருக்காங்க. பல பேர் வந்து சாமியார்களோட பாதத்தை தொட்டு அதை விடாமல் அவங்ககிட்டயே அடிமையாகி ஒரு மயக்கக்கூடிய அந்த பேச்சில் வந்து அவங்க அப்படியே விழுந்து போயிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் வந்து இப்போ நிறைய சாமியார்கள் பிரபலம் அடைகிறதுக்கான பேசிக் ரீசன் எப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு 10 பேர் ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த 10 பேர்ல நிச்சயமா ஒரு 4 பேர்த்துக்கு பிரச்சனை அதுவாகவே தீர்ந்துடும், இல்லை அவங்களே தீர்த்துப்பாங்க. அந்த அளவுக்கு சக்தி அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அப்போ அந்த தீரக்கூடிய 4 பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, தங்களோட உழைப்பால தான் மாறுச்சு அப்படின்ற எண்ணத்தை மீறி அந்த சாமியாரை பார்த்தோம், அந்த சாமியார் வந்து ஆசீர்வாதம் பண்ணாரு, அந்த சாமியார்கிட்ட இருந்து ஒரு சக்தி வந்துச்சு அதுதான் அப்படின்ற ஒரு மோசடியான ஒரு எண்ணத்துக்கு இவங்களே ஆட்பட்டு அதாவது அந்த சாமியார்கள் தங்களை பிரதிபலிக்கிறத விட இந்த மக்கள் வந்து வாய் வழி மூலமா அந்த விளம்பரப்படுத்துதல்னு சொல்லுவாங்க, அதுதான் இங்க வந்து அதிகமா இருக்கு. இது மாதிரி மக்கள் வந்து அவரை உயர்த்தி ஒரு கட்டத்துல மோசடி சாமியார ஒரு தெய்வமா வழிபட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மிகப்பெரிய சிக்கலுக்கு ஆளானதுக்கு அப்புறம் தான் இவர் நம்மளை ஏமாத்திட்டாரு அப்படின்றதே மக்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இறைவனை நம்புங்கள், எப்போதும் இறைவன் உங்களுக்காக இருப்பார். ஆனா வந்து எந்த காலத்திலேயும் வந்து நான் தான் இறைவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர்ற மோசடி சாமியாரை நம்பாதீங்க. இழந்தது போதும், இனி ஒரு மோசடி சாமியாரை நம்பாதீங்க.